ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحديث التاسع عن عبد الله بن مسعود رضي الله عنه قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم وهو الصادق المصدوق. ஹதரத் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னார் கூறினார்கள், ஹத்தஸனா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹுவ அஸ்ஸாதிகு அல் மஸ்தூக், உண்மையாளர், உண்மைப்படுத்தப்பட்டவர். ஃபகால், கூறினார்கள், இன்ன அஹதகும், நிச்சயமாக உங்களில் ஒருவர், யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபதன், உங்களில் ஒருவர் அவருடைய படைப்பு அவருடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் விந்தாக திரட்டப்படுகிறது. சும்ம யகூனு ஃபீ ذلك அலகதன், பிறகு அதிலே அது இரத்த கட்டியாக மாறுகிறது. மிஸ்ல தாலிக், அது மாதிரி, அதாவது 40 நாட்களில். சும்ம யகூனு ஃபீ ذلك, பிறகு தாயின் வயிற்றிலே, அதிலே அந்த தாயின் வயிற்றிலே அது ஆகிறது முல்கத்தன், சதை துண்டாக. மிஸ்ல தாலிக், அதே மாதிரி, அதாவது 40 நாட்களில். சும்ம யுருசலுல் மலகு, பிறகு ஒரு வானவர் அனுப்பப்படுகிறார். ஃபயன்ஃபுஹு ஃபீஹி அர்ரூஹ, அதிலே அந்த சதை கட்டியிலே அல்லது அந்த இந்திரியத்திலே, அந்த படைப்பிலே ஆன்மாவை, உயிரை ஊதுகிறார். பிறகு ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். யுருசலு, அனுப்பப்படுகிறார். அல் மலக்கு, ஒரு வானவர். ஃபயன்ஃபுஹு, அவர் ஊதுகிறார். ஃபீஹி, அந்த ஆன்மாவிலே. அர்ரூஹ, ஆன்மாவை, உயிரை ஊதுகிறார். வயூமரு பி 4 கலிமாத்தின், 4 விஷயங்கள் அவருக்கு ஏவப்படுகிறது. பிக்கத் பி ரிஸ்கிஹி, அவருடைய வாழ்வாதாரத்தை எழுதுவது. வ அஜலிஹி, அவருடைய வாழ்வு காலத்தை எழுதுவது. வ அமலிஹி, அவருடைய அமலை எழுதுவது. வ ஷகியுன் அவ் சயீதுன், நர்பாக்கியம் நிறைந்தவரா அல்லது துர்பாக்கியசாலியா என்று எழுதுவது. ஃபவல்லதி லா இலாஹ கைரு, எவனை தவிர வேறு இறைவன் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, இன்ன அஹதகும், உங்களில் ஒருவர் நிச்சயமாக, லயஅமலு, அமல் செய்வார், பி அமலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளுடைய செயல். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன், அவருக்கும் அதற்கும், அதாவது சொர்க்கத்துக்கும் மத்தியிலே இருக்காது ஒரே ஒரு முலம். ஃபயஸ்பிகு அலைஹி அல் கிதாப், அவர் மீது எழுதப்பட்ட அந்த விதி முந்திவிடும். ஃபயஅமலு பி அமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலஹா, நரகவாசியின் காரியத்தை செய்து அதிலே அவன் பிரவேசித்து விடுவார். வ இன்ன அஹதகும், நிச்சயமாக உங்களில் ஒருவர், லயஅமலு பி அமலி அஹ்லின் நார், நரகவாசிகள் செய்யக்கூடிய செயல்களை போன்று செய்து கொண்டிருப்பார். ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திராஉன், எதுவரையெனில் அவருக்கும் அந்த நரகத்திற்கு மத்தியில் இருக்காது ஒரே ஒரு முலம், அளவு. ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவர் மீது எழுதப்பட்ட விதி மிகைத்துவிடும். ஃபயஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா ஃபயதுகுலஹா, சொர்க்கவாசிகள் அமலை செய்து அதிலே பிரவேசித்து விடுவார். இந்த ஹதீஸினுடைய அர்த்தம், மொழிபெயர்ப்பு மேலேயே போயிடுச்சு. இந்த ஹதீஸினுடைய சாரம்சம் விளங்குறதுக்காக சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் தாயினுடைய வயிற்றில் 40 நாட்கள் இந்திரியமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இரத்த கட்டியாக மாறுகிறார். பிறகு ஒரு சதை துண்டாக மாறுகிறார். இப்படி 40 நாள் போக 120 நாள் வந்த பின்னாடி ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். அவர் அதில் ரூஹ ஊதுவதற்காக அனுப்பப்படுகிறார். அவருக்கு 4 விஷயங்களை எழுதும்படி கட்டளையிடப்படுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், அவனுடைய ஆயுள் காலம், அவனுடைய செயல்கள், அவன் நர்பாக்கியவானா துர்பாக்கியவானா, இந்த 4 விஷயங்கள் எழுதுவதற்கு அந்த மலக்குக்கு கட்டளையிடப்படுகிறது. பிற்பாடு ஒரு மனிதர் நல்ல அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்கு நான் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நபியவர்கள் அதை மிகப்படுத்தி சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா சொர்க்கத்துக்கு அவருக்கு ஒரு ஜான் தான் இடைவெளி, ஒரு முழம் தான் இடைவெளி. அதாவது மரணித்தா சொர்க்கத்துக்கு போயிடுவார்.
அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நல்ல அமல்களையும் செஞ்சுருவார். ஆனால் திடீர்னு பார்த்தா அவருடைய விதி என்ன இருக்குதோ, அவர் ஷக்கின்னு இருந்தால் ஷக்கி, அதாவது துர்பாக்கியவான்னு சொல்லியிருந்தால் துர்பாக்கியம் மிகைச்சிரும், பாவம் மிகைச்சிரும். அவருடைய விதியில் என்ன இருக்கோ அது மிகைத்து திடீர்னு நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகத்திற்கு போய் சேர்ந்து விடுவார். அதே மாதிரி ஒருத்தர் கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எந்த அளவுக்குன்னா நரகவாசி மௌத்தா போனால் நரகத்துக்கு தான் போவான் அப்படிங்கிற அளவுக்கு தீய காரியங்கள் செஞ்சிருவார். அவருடைய விதி மிகைச்சிரும். அல்லாஹுடைய விதியில் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த விதி மிகைச்சிருச்சுன்னா திடீர்னு நல்ல காரியங்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னாங்க. அடுத்த விளக்கங்களை பார்ப்போம். ஷரஹுல் முஃப்ரதாத், இங்கே சொல்லப்பட்ட ஒற்றை வார்த்தைகள். அஸ்ஸாதிகு அல் மஸ்தூக். சாதிக் அல் மஸ்தூக்னா என்னது? மானாஹு அஸ்ஸாதிகு ஃபி கௌலிஹி, உண்மைப்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு பொருள் அவருடைய சொல்லிலே உண்மைப்படுத்தப்பட்டவர். வல் மஸ்தூக் ஃபீமா யத்தீஹி மினல் வஹி அல் கரீம், அவர் கொண்டு வந்த சங்கை மிகு வஹியிலே, ஃபீமா யத்தீஹி, எதை அவர் கொண்டு வந்தாரோ சங்கை மிகு வஹியிலே அவர் உண்மைப்படுத்தப்பட்டவர். சாதிக் அப்படின்னா உண்மையாளர், உண்மையை பேசுபவர். மஸ்தூக் அப்படின்னா உண்மைப்படுத்தப்பட்டவர் அப்படிங்கிறது பொருள். நுதுஃபா அப்படின்னா இந்திரியம். கத்ரத்து மினல் மணி, இந்திரிய துளி என்பதாக சொல்லுகிறாங்க. அல் அலகா வஹிய கத்அத்து தமில் கலீர், இரத்த கட்டி. கிதா அப்படின்னா துண்டு, தமுல் கலீல் அப்படின்னா உறைந்த இரத்தம், உறைந்த அதாவது கெட்டியான இரத்தத்தினுடைய ஒரு பாகம், அதாவது இரத்த கட்டி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். வஹிய தூதத்துன் மஅரூஃபத்துன் துராஃபில் மியாஹிர் ராக்கிதா. சில பேர் சொல்கிறாங்க அது ஒரு பாக்டீரியா, ஒரு புழு, அது தேங்கியிருக்க நீரில் காட்சி அளிக்குமே அந்த மாதிரி ஒரு புழு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தூதான புழு. சும்ம அலக்கா அப்படின்னு அலக்கா சொல்கிற நுத்துஃபா அப்படின்னா இந்திரிய துளி. சும்ம யக்கூனு முதுகத்தன் ஃபி மிஸ்லதாலிக் அது மாதிரி அப்படின்னா 40 யௌமன் 40 நாட்கள் அது மாதிரி. வல் முல்கானா என்னது? கிதாத்து லஹ்மின், சதை துண்டு. கிதா அப்படின்னா துண்டு, லஹம் அப்படின்னா சதை, இறைச்சி துண்டு. பி கதிரிமா எம்லஹுல் இன்சான், எந்த அளவுக்கான சதை துண்டுனா ஒரு மனிதன் விழுங்குவானே அத்தகைய ஒரு சதை துண்டு. ஃபயன்ஃபுஹு ஃபீஹி அர் ரூஹ, அவர் அதிலே ரூஹை ஊதுவார். அர் ரூஹ் மா பிஹி யஹ்யல் ஜிஸ்ம். ரூஹ்னா என்னது? எதை கொண்டு உடல் உயிர் பெறுமோ அதுக்கு தான் ரூஹ்னு சொல்கிறாங்க. எதை கொண்டு உடல் இயங்குமோ அதுக்கு பேர் தான் ரூஹ். வ கைஃபியத்து நஃப்ஹி அல்லாஹு அலமு பிஹா, எப்படி ஊதுவார் அது அல்லாஹ் தான் அதனுடைய முறையை அறிந்தவன். வலாக்கின்னஹு யன்ஃபுஹு ஃபி ஹாதல் ஜனீன், இந்த சதை கட்டியில் அவர் ஊதுவார். ஜனீன் அப்படின்னா சதை கட்டி, இந்த உயிரற்ற பிண்ட சதை கட்டியில் அவர் ஊதுவார். ரூஹை வயதகல்லபுஹால் ஜிஸ்ம், அது அதை ஜிஸ்மாக மாற்றிவிடும். அப்புறம் தான் அது ஒரு பாகமாக உருவெடுக்கும். அது வரைக்கும் வெறுமனே ஒரு சதை துண்டு தான் அது. இந்த சதை துண்டில் உயிர் வந்த பின்னாடி தான் அது அப்படி உயிர் பெற ஆரம்பிக்கும், அதாவது இயங்க ஆரம்பிக்கும். அஜலஹு, அவர்களுடைய தவணைக்காலம். ஐ முத்தத பகாஇஹி ஃபி ஹாதிஹி துன்யா, உலகத்தில் அவர் இருக்கும் காலம். வல் ஆஜால் தக்தீருஹா இலல்லாஹ், ஆயுட்காலங்கள் அதை நிர்ணயிப்பது அல்லாஹ்வின் வசம் இருக்கிறது. வன்னாசு யக்தலிஃபூன ஃபில் அஜல், ஆயுள் காலத்திலே மனிதர்கள் மாறுபட்டவர்கள். இஃப்திலாஃபன் முத்தபாயினன், தெளிவான மாறுபாடு. ஒருவருக்கு 60 வருஷம், ஒருவருக்கு 70 வருஷம், ஒருவருக்கு 20 வருஷம், ஒருவருக்கு 45 வருஷம், இது மாதிரி. ஃபமினன் நாசி மையமோ தொஹீனல் விலாதா, மக்களில் சிலர் விலாதா பிரசவ சமயத்தில் இறந்து விடுகிறார்கள். வமின்ஹும் மை யுஅம்மரு இலா மிஅத்தி ஸனா, சிலர் யுஅம்மர் ஆயுட்காலம் வழங்கப்படுகிறார்கள். இலா மிஅத்தி ஸனா 100 ஆண்டுகள் வரை. வஃபில் ஹதீஸ் ஷரீஃபில் நபிமொழியிலே வந்துள்ளது, அமாரு உம்மதி, என்னுடைய சமுதாயத்தின் ஆயுட்காலம் மா பைன 60 இலா 70, 60க்கும் 70க்கும் மத்தியிலாகும். வஅகல்லுஹும் மை யஜூஸு, அதில் மிகவும் குறைவானவர்கள் இதை கடப்பவர்கள். 70க்கும் மேலே வாழ்கிறவங்க ரொம்ப குறைவன் ரவி அவர்கள் சொல்கிறாங்க. அமலுஹு, அவருடைய காரியங்கள் எழுதப்படும். ஐ மா யக்தசிபுஹு மினல் அமாலில் கௌலியத்தி வல் ஃபிஅலியத்தி வல் கல்பியா, அமல்களிலிருந்து சொல் சார்ந்த, செயல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, உள்ளம் சிந்தனை ரெண்டும் ஒரே தான். உள்ளம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, சொல் சார்ந்த, செயல் சார்ந்த என்னென்ன காரியங்கள் செய்வார் அதெல்லாம் எழுதப்படும். லயஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் அமலை அவர் செய்வார். ஃபீமா யபுது லின்னாஸ், சொர்க்கவாசிகளுடைய காரியங்களை செய்வார்னா எதிலே மக்களுக்கு
தென்படுமே அத்தகைய ஃபீமா எபுது லின்னா பதா எபுது அப்படின்னா தென்படுவது, அந்த விஷயங்களில் எது மக்களுக்கு சொர்க்கவாசிகளுடைய காரியங்களாக தெரியுமோ அந்த காரியங்களில் ஈடுபடுவார். கமா ஃபஸ்ஸரத் ரிவாயாத்துல் உஹ்ரா அப்படின்னா சில முஃபஸ்ஸர்கள் சில இதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. மற்ற பிற அறிவிப்புகள் ஃபயாமலு பி அமலி அஹ்லின் நார் ஃபயதுல் அமல் அல் அவ்வல் அல்லதி கான அமலுஹு, திடீரென நரகவாசிகளுடைய அமலை செய்வார், காரியத்தை செய்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எந்த காரியங்களை செய்து கொண்டிருந்தாரோ அதை விட்டு விடுவார். வதாலிக்கலி உஜூதி தசீசத்தின் ஃபி கல்பிஹி, இது ஏன்னா அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த அழுக்கின் காரணத்தினால், அல் இயாது பில்லா ஹவத் பிஹி இலல் ஹாவியா, அதன் மூலமாக மனோ இச்சையின் பக்கம் சாய்ந்து விடுவார். வலைஸ பிதுல்மி மினல்லாஹி தஆலா லஹு, அடுத்து சொல்கிறாங்க இது அல்லாஹ் அவருக்கு செய்த அநியாயம் அல்ல. ஃபமா மின் அஹதின் யக்பலு அலல்லாஹி பிசிதிகின் வ இஹ்லாசின் வ யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா சாதிகன் ஃபயக்துலஹுல்லாஹு அபதா. ஃபமா மின் அஹதின் யுக்பிலு அலல்லாஹி பிசிதிகின் வ இஹ்லாசின், நம்மில் எந்த ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் உண்மையாகவும் ஓர்முகமாகவும் உள தூய்மையுடனும் அல்லாஹுவை முன்னோக்குவாரோ, வ யஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்னா சாதிகன், உண்மையாக ஓர்முகமாக சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்வாரோ, ஃபயஹ்துலஹுல்லாஹு அபதா, அல்லாஹ் அவரை கைவிடுவான் என்பது ஒருபோதும் கிடையாது. அப்படி நடக்கவே நடக்காது. நாம் அல்லாஹ் உண்மையாகவும் உள தூய்மையோடு அல்லாஹுவை முன்னோக்கினால் சொர்க்கவாசிகளுடைய அமலை உண்மையாக அல்லாஹுக்காகவே உண்மையாக நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மை கைவிடுவான் என்பது கிடையாது. லயாமலு பி அமலி அஹ்லின் நார் ஃபீமா யபதுலின் நாஸ், நரகவாசிகளுடைய காரியத்தை செய்வார் அப்படின்னா அந்த விஷயங்களில் எது மக்களுக்கு தென்படுகிறதோ, மக்களுடைய பார்வையில் நரகவாசிகளுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். திராஉன் அல் முராது பி திராஇ அத் தம்சீலுலில் குருபி மின் மௌத்திஹி, ஒரு முலம்தான் இடைவெளி இருக்குன்னு சொன்னாங்க. திரா கொண்டு நோக்கம் ஒரு உருவகப்படுத்துதல், உவமை கூறுதல். மௌத்துக்கு சமீபமாயிருவார், இப்போ மௌத்து ரொம்ப நெருங்கிடும், அந்த அளவுக்கு அந்த சொர்க்கவாசிகளுடைய அமல் செஞ்சுருப்பார். வண்ணத்தில் கத்தார மா பக்கிய பைனஹு வ பைன யசிலஹா இல்லா கமம் பக்கிய திராஉன் பைனஹு வ பைன மௌதிஇ மினல் அருதி. எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த வீடு அதற்கும் அந்த வீட்டை அடைவதற்கும் மத்தியில் அவருக்கும் அந்த பூமியினுடைய பாகத்துக்கும் ஒரு முழந்தான் எஞ்சி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிட்டக்க வந்துட்டோன்னு சொல்கிறோம், அவ்வளோதான், இன்னும் 10 அடி அப்படின்னு சொல்லுவோமே இல்லையா, இன்னும் 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படின்னு நம்ம புழக்கத்தில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு அங்குலம்தான் எஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸினுடைய மேலோட்டமான விளக்கம், في هذا الحديث بيان أن الرجل إذا جامع امرأته ألقى في رحمها الماء بقي 40 يوما وهو نطفة. இந்த ஹதீஸில் விவரிக்கப்பட்டுள்ளது, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு உறவு கொண்டு அவளுடைய கர்ப்ப பையில் தன்னுடைய இந்திரியத்தை செலுத்தினால் அது 40 நாட்கள் எஞ்சி இருக்கிறது இந்திரியமாக. வயத்தகையரு ஷைஅன் ஃபஷைஅன், பிறகு அந்த இந்திரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைகிறது. ஹத்தா யசீர் அலகத்தன், எதுவரையெனில் ஒரு இரத்த கட்டியாக மாறுகிறது. சும்ம யஸ்ஹனு வயகுலு ஷைஅன் ஃபஷைஅன், பிறகு அது கட்டியாகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. ஹத்தா யமுர் அலைஹி சமானூன யௌமன், எதுவரையெனில் இந்த இந்திரியத்தின் மீது 80 நாட்கள் கடக்கும் பொழுது ஃபததஹவ்வலு இலா முல்கா, சதைத்துண்டாக மாறிவிடுகிறது. வகத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஹாதிஹில் முல்கா, இந்த சதைத்துண்டு பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மின் முல்கத்தின் முஹல்லகத்தின் வ கைரி முஹல்லகத்தின், படைக்கப்பட்ட சதைத்துண்டிலிருந்து படைக்கப்படாத. ஃபதபகா 40 யௌமன் தஹல்லக இலா தமாமி 120 சனா, 40 நாட்கள். ஃபதபகா 40 யௌமன் தஹல்லக இலா தமாமி 120 யௌமா, 40 நாட்கள் அது எஞ்சி இருக்கிறது, உருவாக ஆரம்பிக்கிறது 120 நாள் வரை. வலா யதபையனு ஃபீஹல் ஹல்கு தபையுனன் லாஹிரன், அந்த 120 நாட்களில் ஒரு வெளிப்படையான ஒரு வஸ்துவாக அது காட்சியளிக்காது, ஒரு படைப்பினமாக அது தெரியாது. இல்லை இதா தம்ம 90 யௌமன் ஃபில் காலிப், பெரும்பாலும் 90 நாட்கள் கடக்கிற வரைக்கும் இப்படி காட்சியே அளிக்காது. அந்த விந்து துளி அது காட்சியை ஸ்கேன் பண்ணாலும் தெரியாது. ஃபைதா தம்மத் ஹாதிஹில் முல்கா 120 யௌமா, இந்த சதைத்துண்டு 120 நாட்களை கடந்த பிறகு அர்சலல்லாஹு இலைஹால் மலக்கல் முஅக்கல பில் அர்ஹாம்,
கற்புகளுக்கு என்று கர்ப்பப்பைகளுக்கு என்று நியமிக்கப்பட்ட மலக்கை அந்த சதை துண்டின் பக்கம் அனுப்புகிறான். ஃபயன்ஃபுகு ஃபீஹா அர்ரூஹ பிஇذ்னில்லாஹ். அந்த சதை துண்டிலே அல்லாஹ்வின் உத்தரவோடு ஆன்மாவை உயிரை ஊதுகிறார். வஹாதிஹி ரூஹு அம்ருன் லா யஅலமுஹு இல்லா ரப்புல் ஆலமீன். இந்த ரூஹ் என்ன என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் அறிவான். ஃபததுப்பு ஃபீஹி ஹத்தா ததுகுலல் ஜஸத குல்லா. அது ஊடுருவுகிறது முழு உடம்பிலும். ஃபததுப்பு ஃபீஹி, அதில் அது நுழைகிறது, ஊடுருவுகிறது, ஊறுகிறது. ஹத்தா ததுகுலல் ஜஸத குல்லா, முழு உடம்பிலும் அது நுழைந்து விடுகிறது. வஹீன இதின் யகூனு இன்சானன், இப்பொழுதுதான் அவன் மனிதனாக மாறுகிறான். அம்மா கபல் ஃபஹுவலை சபிஷை. இந்த 120 நாளைக்கு முன்ன வரைக்கும் வெறுமனே ஒரு சதை துண்டு, ரத்தம் இல்லாத ஒரு சதக்கட்டையாகத்தான் இருக்கிறான். வயூமருல் மலக்குபி அர்பை கலிமாத்தின், அந்த மலக்கு 4 விஷயங்களை எழுதுவதற்கு உத்தரவிடப்படுகிறார். பிகத்தபி ரிஸ்கிஹி, அவனுடைய வாழ்வாதாரத்தை எழுதுவதற்கு. வ அஜலிஹி, அவனுடைய ஆயுள் காலத்தை எழுதுவதற்கு. வ அமலிஹி, அவனுடைய செயல்களை எழுதுவதற்கு. வ ஷகியுன் அம் சயீதுன், பாக்கியசாலியா துர்பாக்கியவனா. ஷகி அப்படின்னா துர்பாக்கியவான், சயீத் அப்படின்னா பாக்கியசாலி நர்பாக்கியவான். வ அன்ன ரஜுல ல யஅமலு ஸமான தவீல் பி அமலி அஹ்லில் ஜன்னா, அந்த மனிதர் நீண்ட காலம் சொர்க்கவாசிகளுடைய அமலை செய்து கொண்டே இருக்கிறார். ஃபீமா எபுது லின்னா ஃபமா எபுது லின்னாஸ், இது மக்களுக்கு தென்படுகிறதோ, மக்களுடைய பார்வையில் சொர்க்கவாசிகளுடைய செயலாக இருக்கிறதோ அத்தகைய அறக்காரியங்களை நலக்காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சும்ம யுக்தமு லஹு அமலுஹு பி அமலி அஹ்லின்னார், பிறகு அவருடைய அமல்களின் முடிவு நரகவாசிகளுடைய அமல்களின் முடிவாக அமைகிறது. லி ஃபசாதின் ஃபி நஃப்ஸிஹி வ கல்பிஹி, காரணம் அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த தீமை காரணத்தினால், அவருடைய உள்ளத்தில் இருந்த கேடின் காரணத்தினால். வைன்ன ரஜுல, அதே போன்று ஒரு மனிதர் ல யஅமலு ஸமான தவீல் பி அமலி அஹ்லின்னார், நீண்ட காலம் நரகவாசிகளின் செயலை செய்து கொண்டே இருக்கிறார். ஃபீமா எபுதுலின் நாஸ், மக்களுக்கு காட்சி தரும் அத்தகைய விஷயங்களில். சும்ம யுக்தமு லஹு, பிறகு அவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அமலுஹு பி அமலி அஹ்லில் ஜன்னா, அவருடைய அமல் நிறைவு செய்யப்படுகிறது சொர்க்கவாசிகளுடைய அமலை கொண்டு. லி தௌபத்திஹி வ ஸஅயிஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர் முன்னோக்கியதனால், அவருடைய முயற்சியினால், அவருடைய தௌபாவினால். ஃபஅலல் அப்தி ஐ யஹ்ரிஸ் அலா ஹுஸ்னில் காத்திமா, எனவே ஒரு அடியானின் மீது அவசியம் அவன் ஹுஸ்னே காத்திமா, நல்ல முடிவின் மீது பேராவல் கொள்ள வேண்டும். வ யஹ்துர மினல் அம்ரி மின் மக்ரில்லா வ அல்லா யக்தர்ர பி அமலிஹி, அவன் அல்லாஹ்வினுடைய தந்திரம் சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். வ யஹ்தர மினல் அம்னி, நிம்மதியாக இருப்பதை விட்டு அவன் தவிர்ந்திருக்க வேண்டும். மின் மக்ரில்லா, அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சியை விட்டு, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அஞ்சாமல் இருப்பதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை அஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். வ அல்லா யக்தர்ர பி அமலிஹி, தன்னுடைய செயலின் மீது அவன் பெருமிதம் பிதற்றல் கொள்ளக்கூடாது. தன்னுடைய செயல்களை கொண்டு அவன் ஏமாந்து விடக்கூடாது. ஃபவாயிதுல் ஹதீஸ், இந்த ஹதீஸுடைய குறிப்புகள். ஹுஸ்னு உஸ்லூபி அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத். ஃபகலிமாத்துஹு கஅன்னமா தஹ்ருஜு மின் மிஷ்காத்தின் நுபுவ்வா கலிமாத்து அத்பத்தின் ஜலீலா. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழகிய நயம், அவர்களுடைய வார்த்தைகள் நபி அவர்களுடைய மாடத்திலிருந்து எழுந்ததை போன்று மிக கலிமாத்துன் அத்பா, இனிமையான வாசகங்கள். அன்னல் இன்சான் ஃபி பத்னி உம்மிஹி யுஜ்மஉ ஹுல்குஹு அலா ஹாதல் வஜ், ஒரு மனிதன் அவனுடைய தாயின் வயிற்றில் அவனுடைய படைப்பு திரட்டப்படுகிறது இந்த முறையில். அல்லது தக்ரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொல்லியதன் முறை பிரகாரம் 40 நாட்களாக. ஹாதா மின் மஆலிமின் நுபுவ்வா முஅஜிஸாத்திஹா, இது நபி அவர்களுடைய ஞானத்தின் வெளிப்பாடு, அவர்களுடைய அற்புதமாக இருக்கிறது. குழந்தை எப்படி வயிற்றுக்குள்ளே உருவாகுது அப்படிங்கிறத நபி அவங்க சொல்கிறாங்க. 40 நாட்கள் இடைவெளியில் இன்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது. நபி அவர்கள் மருத்துவம் படைத்தவர்களோ, அந்த காலத்தில் இந்த அளவு மருத்துவ நுட்பமோ கிடையாது. ஆனால் நபி அவர்கள் அந்த காலத்தில் 1440-50 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஹிக்மத்துல்லாஹி ஃபி அத்வாரில் ஜனீன், இதே மாதிரி அல்லாஹ்னுடைய ஹிக்மத், நுட்பம், சதைக்கட்டியை பலகட்டமாக நகர்த்துவதில். மிம் நுத்துஃபா இல்லை அலாக்கா, நுத்துஃபாலிருந்து அலாக்கா வரைக்கும் எடுத்தோடனே குழந்தை கட்டியாயிருச்சுன்னா பெண்கள்னால் தாங்க முடியாது. அதனால் அல்லாஹால மிக அற்புதமாக அந்த இந்திரிய துண்டை பக்குவப்படுத்தி
கொஞ்சம் கொஞ்சமாக அதை இறுகச் செய்து கட்டியாக்கி அதை வளர்க்கிறான். 4 அந்நத்தூர் சாலிஸ் ஹில் முல்கா, மூணாவது படித்தரம் என்பது சதைக்கட்டியாக இருப்பது. வத்தக்கூனு மஹ்லூக்கத்தின் வகைர முஹல்லக்கத்தின் வகைர முஹல்லக்கத்தின், படைக்கப்பட்டதாக இருக்கும் படைக்கப்படாததாக இருக்கும். கமா கால் அல்லாஹு தாலா சும்ம மின் முதுகத்தின் முஹல்லக்கத்தின் வகைரி முஹல்லக்கா, படைக்கப்பட்ட சதைத்துண்டு படைக்கப்படாத சதைத்துண்டு என்பதாக அல்லாஹுவே சொல்கிறான். இந்த படைக்கப்படாத சதை துண்டுனா என்னது? அந்த சதை துண்டு விழுந்துருச்சுன்னா அதன் மூலமாக வெளியேறக்கூடிய ரத்தம் அந்த பிரசவ காலத்து தீட்டு ரத்தம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு சின்ன ஒரு உதிரப்போக்கு என்பதாக எடுத்துக்கொள்வார்கள். அடுத்து அன்னல் இன்சான எபகா நுத்துஃபத்தன் லி முத்தத்தி அர்பஈன யௌமன், ஒரு மனிதன் 40 நாட்கள் வயிற்றில் இந்திரியமாக இருக்கிறான். வக்தலஃபு ஹல் யஜூஸ் இல்கா நுத்துஃபத் அவுலா, இப்போ என்ன கேள்வி வரும்னா, இந்த 40 நாட்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் நுத்துஃபாவை தானே வெறும் இந்திரியமாகத்தானே இருக்கிறான், ஸ்பாமாக தானே இருக்கிறான், அந்த ஸ்பாமை நாம் கலைக்கலாமா, வெளியேற்றலாமா, க்ளீன் பண்ணலாமா? அல் ஜவாப் தஹப பாது அஹ்லில் இல்ம் இல அன்னஹு யஜூஸ் இல்கா உஹா, சில பேர் சொல்கிறாங்க இதை க்ளீன் பண்ணுவது கூடும். லி அன்னஹு லம் யதகவன் இன்சானன், ஏனெனில் இதுவரை அது ஒரு மனிதனாக ஒரு உயிராக மாறவில்லை. வலம் யூஜது ஃபீஹி அஸ்லுல் இன்சான் வஹுவத்தம், மனிதனுடைய நாடி நரம்பான இரத்தம் என்பதே இதுவரை அந்த சதை துண்டை பிண்டத்தை அடையவில்லை, எனவே அதை விழுத்தாட்டுவது கூடும். வதஹப பாது அஹ்லில் இல்ம் இல அன்னஹு லா யஜூஸ், சில அறிஞர்களுடைய நிலைப்பாடு அது கூடாது. லி அன்னல்லாஹ் தஆலா கால் ஃபஜஅல்னாஹு ஃபீ கராரின் மக்கீன் இலா கதரின் மாலூம், இந்த சதை துண்டை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு பாதுகாப்பான இடத்துல, ஒரு பாதுகாப்பான ஒரு திடமான இடத்துல நாம் அதை சேமிச்சிருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. ஃபலா யஜூசு அன்ன தஜாசர அலா அஹ்லி அலா ஹாதல் கராரில் மக்கீன், இந்த வலுவான தங்குமிடத்தை விட்டு இந்த தங்குமிடத்தின் மீது நாம் தைரியம் கொள்ளுதல் ஆகாது. அல்லாஹ் தஆலாவே ஒரு பத்திரமான பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த பாதுகாப்பான இடத்துல கை வைக்கிறதுக்கு நாம் தைரியம் கொள்ளக்கூடாது. வ நஹ்ருஜுல் ஜனீனு மின்ஹு, அங்கிருந்தால் வஹாத் அக்ரபில சவாப், அங்கிருந்தால் நாம் க்ளீன் பண்ண போகிறோம். ஜனீன் அந்த சதை கட்டியை நாம் க்ளீன் பண்ணுறதுனா அந்த கராரை மக்கீன் உறுதியான வலுவான பாதுகாப்பான இடம் எதை சொல்கிறானோ அங்கிருந்தால் நாம் க்ளீன் பண்ணுறோம். அப்போ அதில் நாம் கை வைத்தல், அல்லாஹ் எதை பாதுகாப்பான வலுவான இடம்னு சொல்கிறானோ அங்கே கை வைக்கிறது கூடாது. வஹாத் அக்ரபில சவாப், இந்த கருத்து தான் சரியான கருத்துக்கு மிக நெருக்கமாக இருக்குங்கிறாங்க. சரி என்பதுக்கு இதுதான் மிக நெருக்கமாக இருக்கிறது. லாக்கின்னஹு லைஸ க தஹ்ரீமி மா பாதஹு மின் புலூகிஹி அர்பஅத் அஷ்ஹுர், என்றாலும் இதுவும் ஒரு குற்றம்தான். ஆனால் 4 மாதங்கள் அர்பஅத் அஷ்ஹுர் 4 மாதங்கள் 120 நாட்கள் கடந்து விட்டால் அந்த பிரசவத்தை, அந்த குழந்தையை அபார்ட் செய்வது எவ்வளவு குற்றமோ அந்த அளவுக்கு குற்றம் இல்லை அப்படிங்கிறாங்க. 5வது விஷயம் அன்ன ரூஹத்துன் ஃபஹுஃபில் ஜசத் வல நஅலமுல் கைஃபியா, ஆன்மா என்பது ஊதப்படுகிறது, உயிர் ஊதப்படுகிறது, அதனுடைய முறை நாம் அறிய மாட்டோம். லி அன்ன ஹாதா மின் உமூரில் கைப், ஏன்னா இது மறைவான விஷயங்கள். ககௌலிஹி தஆலா ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான், இம்ரானுடைய மகளாகிய மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவர்கள், தன்னுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்து கொண்டவர்கள் அந்நிய ஆண்களை விட்டு. ஃபனஃபஹ்னா ஃபீஹி, அந்த மரியமின் மீது எம்முடைய ரூஹை உயிரை நாம் ஊதினோம் அப்படிங்கிறான். எப்படி ஊதினாங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அன்னல் மலாயிகத்து அலைஹிமுஸ்ஸலாம் அபீதுன், அடுத்த 6வது விஷயம் மலக்குமார்கள் அல்லாஹினுடைய அடியார்கள். யூமரூன வயுன்ஹவுன், அவர்களுக்கு சில விஷயங்கள் கட்டளையிடப்படுகிறது, சில விஷயங்களிட்டும் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். லிகௌலிஹி ஃபயூமரு பி அர்பஇ கலிமாத், என நபி அவர்கள் சொன்னாங்க 4 விஷயங்களை கொண்டு அவர் உத்தரவிடப்படுகிறார். வல் அம்ரு லஹு ஹுவல்லாஹு வல் ஆமிரு லஹு, அந்த மலக்குக்கு உத்தரவிடக்கூடியவன் ஹுவல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு அஸ்ஸ வஜல் தான். 7வது விஷயம் அன்ன ஹாதிஹில் அர்பஅ மக்தூபத்துன் அலல் இன்சான், இந்த 4 விஷயங்கள் மனிதன் மீது எழுதப்படுகிறது. ரிஸ்குஹு வ அஜலுஹு வ அமலுஹு வ ஷகிய்யுன் அவ் சயீதுன், அவனுடைய வாழ்வாதாரம், ஜீவாதாரம், அவனுடைய ஆயுட்காலம், அவனுடைய செயல்கள், அவன் நர்பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா என்பன. வலைஸ மானா தாலிக் அல்லா நஃப்அலல் அஸ்பாப் அல்லதி யஹ்சுலு பிஹா அர்-ரிஸ்க், இதுக்கு அர்த்தம் இது கிடையாது நாம் வாழ்வாதாரத்திற்குண்டான வழிகளை
எதன் மூலமாக வாழ்வாதாரம் கிடைக்குமோ அத்தகைய வழிகளை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது, செயல்படுத்தாமல் இருப்பது என்பது கிடையாது. பல் நஃப்அல், மாறாக நாம் செயல்படுத்துவோம். வமா நஃப்அலுஹு மின் அஸ்பாபின் யகூனு தாபியன் லிர்ரிஸ்கில் மக்தூப், நாம் அந்த காரியங்களை தான் செய்வோம் எது எழுதப்பட்ட ரிஸ்க்குக்கு வழிகோலாக, தாபியாக, அடிப்படையாக இருக்கிறதோ அதை தான் நாம் செயல்படுத்தவே போகிறோம். அடுத்த விஷயம், அன்னல் இன்சானலா எதிரி மாதா குத்திபலா, ஒரு மனிதன் அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய மாட்டான். வலிதா உமிர பிஸ்ஸஇலி தஹ்ஸீலி மா யன்ஃபஉ, ஆகினால்தான் ஒரு முஸ்லிம் அவனுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு, அதை முயற்சிப்பதற்கு, தனக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறான். வஹாதா அம்ருன் முசல்லமுன், இது ஏற்கப்பட்ட ஒரு விஷயம். ஃபகுல்லுனா லா யத்ரி மா குத்திபலா, நம்மில் எந்த ஒருவரும் அவருக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய மாட்டார். வலாக்கின்னனா மாமுரூன் அன் நஸ்ஆ லி தஹ்ஸீலி மா யன்ஃபஉனா, ஆயினும் நமக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நமக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தை ஈட்டுவதற்கு, சம்பாதிப்பதற்கு. வன்னதா மா யதுர்ருனா, நமக்கு சங்கடங்களை, இடர்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை கைவிடுவதற்கு நாம் உத்தரவிடப்பட்டுள்ளோம். 9வது விஷயம், அத் தஸ்ரீஹு பி இஸ்பாத்தில் கதர், விதியை தெளிவாக இங்கு தெரிபடுத்தப்பட்டுள்ளது. வ அன்ன ஜமீஅ மா ஃபில் கவுன் மின் நஃப்இன் அவ் லரரின் பி கதாஇன் வ கதர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லாபமும் நஷ்டமும் விதியின் பிரகாரம், விதியினுடைய அமைப்பின் பிரகாரமே இருக்கிறது. 10வது விஷயம், அதுமுல் இக்திராரி பி சுவரில் அமால், வெளிப்படையான காரியங்களை கொண்டு நாம் பிதற்றுதல், ஏமாறுந்து விடக்கூடாது, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளவும் கூடாது. லி அன்னல் அமால பில் ஹவாத்தீம், நாம் இப்பொழுது செய்யக்கூடிய அமல்கள் அல்ல, அமல்கள் என்பது முடிவுற இறுதியை கொண்டே கவனிக்கப்படும். இறுதி நிலையை கொண்டு தான் அமல்களுக்கு என்பது அங்கீகாரம் இருக்கிறது. அதை பொறுத்து தான் அமல்கள் நல்லதா கெட்டதா என்பது முடிவுக்கு வரும். அடுத்த விஷயம், அன்ன நஃப்ஹர் ரூஹி யகூனு பாத இத்மாமி அர்பாத் அஷ்ஹுர் லிகௌலிஹி, உயிரை ஊதுவது 4 மாதங்கள் முடிவுற்றதற்கு பிறகு. என்ன நபி அவங்க சொல்கிறாங்க, சும்ம யுருசலு இலைஹில் மலகு ஃபயன்ஃபுகு ஃபீஹி அர்-ரூஹ, பிறகு ஒரு மலக்கு அனுப்பப்படுவார், அதிலே அவர் ரூஹை ஊதுவார். இதிலிருந்து தெரிய வரக்கூடியது, அன்னஹு இதா சகத பாத நஃப்ஹி ரூஹி ஃபீஹி ஃபைன்னஹு யுஸல், 4 மாதத்துக்கு பிறகு, அதிலே ரூஹை ஊதியதற்கு பிறகு அந்த குழந்தை அபாசனானால் அது குளிப்பாட்டப்படும். வயு கஃபனு கஃனிடப்படும். வயு சல்லா அலைஹி, அதற்கு தொழுகை நடத்தப்படும். வயுதுஃபனு ஃபி மகாபிரில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களிலே அது அடக்கப்படும். வயுசம்மா, அதற்கு பெயர் சூட்டப்படும். வயு அக்பு அன்ஹு, அதற்கு அக்கீகா கொடுக்கப்படும். லி அன்னஹு சார இன்சானன் ஃபயஸ்புத்து லஹு ஹுக்முல் கபீர், அது ஒரு மனிதனாக மாறிவிட்டது, எனவே மனிதனுக்குண்டான சட்டத்திட்டங்கள் அனைத்தும் அதற்கு பொருந்தும். 2வது விஷயம், அன்னஹு பாத நஃப்ஹி ரூஹி ஃபீஹி யஹ்ருமு இஸ்காத்துஹு பிகுல்லி ஹால், 4 மாதத்திற்கு பிறகு அந்த குழந்தையை சிதைப்பது, அபாசன் பண்ணுவது, இது பாவமாகும். லி அன்ன இஸ்காத்தஹு ஹீன இதின் யகூனு சபபன் லி ஹலாக்கிஹி, அதை விழுத்தாட்டுவது என்பது அதை அழிப்பதற்கான ஒரு காரணம். வலா யஜூஸு கத்லுஹு வஹுவ இன்சான், அது மனிதனாக இருக்கும் நிலையில் ஒரு உயிரை கொல்லுவது லா யஜூஸ், கூடாது. நஷாத் மாமானா கௌலிஹி இன்னா அஹதகும் லா யஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னா ஹத்தா மா யகூன பைனஹு வ பைனஹா இல்லா திரா ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப் ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலஹா, இந்த வாசகத்திற்கு பொருள் என்ன? 2வது கேள்வி, உதுகுர் மராஹில ஹல்கில் இன்சானி வல் அஹ்காமில் முத்தஅல்லிகத்தி பிஹா, மனிதனுடைய உருவாக்கத்தினுடைய கட்டங்கள், அது தொடர்பான சட்டங்களை எழுதுக. ஹர்ரிரில் ஹிலாஃப் ஃபில் இஜ்ஹால், அபார்ஷன் பண்ணுவது சம்பந்தமான இருக்கக்கூடிய சட்டங்களை எழுதுக. லவ் இமா தரஸ்த முஸ்தஈனம் பி அபஹாசின் உஹ்ரா, வேறு சில சர்ச்சைகளின் உதவிகளை கொண்டு. மா ஹுக்முத்தமின் நாசிரி மினல் மர்அத்தி பாத இஸ்காத்தில் ஜனீன், சதை கட்டி விழுந்ததற்கு பிறகு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கின் சட்டம் என்ன? ஃபஸ்ஸில் அல் கௌல ஃபி தாலிக், இது சம்பந்தமாக விரிவாக எழுதவும். அஸ்ஸலாமு அலைக்கும்.